எல்லாத்துக்கும் மாலை வணக்கம் சார். நான் சிவகுமார் பேசுகிறேங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்மளோட லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆச்சுன்னு சின்ன ஒரு அப்டேஷன் சார். பேங்க் நிஃப்டி வந்து காலையில் ஃபஸ்ட்டு நிஃப்டி சொல்லிடுறேன் சார். நிஃப்டி மார்க்கெட் ஓப்பன் ஆனது 24,656.40. ஹை பார்த்திங்கன்னா 24,700.90. லோ பார்த்திங்கன்னா சார் 24,415.75. நம்மளோட டவுன் சைடு லெவல் சார் 24,570 சார். இந்த மார்க்கெட் 570 பிரேக் பண்ணிவிட்டு 24,415.75 155 பாயிண்ட் நிஃப்டி வந்து கிடச்சிருக்கு சார். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஓப்பன் ஆனது 58,629.60. ஹை பார்த்திங்கன்னா 58,807.15. லோ பார்த்திங்கன்னா சார் 57,696.40. நம்மளோட டவுன் சைடு லெவல் 58,600 சார். அதை பிரேக் பண்ணிவிட்டு லோ பார்த்திங்கன்னா 57,696.40. அதாவது 904 பாயிண்ட் கிடச்சிருக்கு சார். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஓப்பன் ஆனது 79,658.99. ஹை பார்த்திங்கன்னா சார் 79,753.03. லோ பார்த்திங்கன்னா சார் 78,812.18. நம்மளோட டவுன் சைடு லெவல் 79,350 பிரேக் பண்ணிவிட்டு 78,812.18. அதாவது 538 பாயிண்ட் கிடச்சிருக்கு சார். நம்ம ஃபுல்லாக இது எடுக்க முடியாது சார். ஆக்சுவலாக நம்ம வந்து ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கு நான் வந்து லைவ் மார்க்கெட் ஹவர்ஸில் நான் வந்து டார்கெட் கொடுத்துறேன் சார். செகண்டில் மேக்ஸிமம் இந்த லெவல் எல்லாமே கேட்ச் பண்ணி தான் சார் இருக்கிறாங்க எல்லாருமே. ரொம்ப டீப்பாக போக முடியாது. நான் ஒரு அந்த ரேஞ்ச் இருக்குது சார். அந்த ரேஞ்ச் லெவலில் அந்த என்னோடய ஃபார்முலாவில் என்ன ஒர்க் ஆகுதோ அந்த ஃபார்முலாவில் இருக்கிற லெவல் கொடுத்துருக்குற எல்லாருமே புக் பண்ணிடுறாங்க சார். ஹாப்பியாக தான் போயிருக்கு என்னோடய லெவல் சார். ஒன்ஸ் வந்து நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், ஒன்ஸ் என்னோடய லெவல் பிரேக் ஆகிட்டு 100% வந்து டார்கெட் அச்சீவ் ஆகுதுன்னு டவுட்டே இல்லை. அக்கேஷனாக ஏதாவது நியூஸோ இல்லை ஏதாவது சேஞ்சஸ் ஆனால் மட்டும்தான் சார் ஆயிரும். அப்படியே இருந்தாலும் லைவில் இருக்கிறவங்களுக்கு எக்ஸிட் சொல்லிடுவேன். இல்லை ஒரு சின்ன லாஸு இல்லை ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் ஏதாவது ஒன்று க்ளோஸ் பண்ண சொல்லிடுவேன் சார். யாரையும் வந்து க்ளோசிங் வந்து மைனஸில் விடுறதில்ல. இப்படி தான் சார் ரன் ஆகிட்டுருக்கு மார்க்கெட்டு. இன்னும் வந்து ஸ்டடியாக இல்லை சார். இன்னும் வாரோட இஷ்யூ ரன் ஆகிட்டு தான் இருக்குது. கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க சார். ஆக்சுவலாக நம்ம மார்க்கெட்டு டவுன் ஆகிட்டுருக்கு. கண்டினியூ டவுன் அப்படியே தொடர்ந்து போகும்னு எதிர்பார்க்க முடியாது. அதேமாரி அப்சைடு போயிட்டே போகும்னு நினைக்க முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் சார் பண்ணேன். ஏன்னா ஒரு குளோபல் மார்க்கெட்டில் இஷ்யூ அப்படிங்கிற போது நம்மளையும் கண்டிப்பாக அது பாதிக்கும் சார். அதனால் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம டீல் பண்ணல அப்படின்னா நம்மளோட கேபிட்டல் காலியாயிரும் சார். நிறைய இந்த டைமில் நிறைய பேர் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு சார். ஷேர்ஸ் வாங்கி போட்ட வேல்யூ வச்சவங்களாம் ரொம்ப வேல்யூ ரொம்ப லெஸ் ஆகி போயிடுச்சு. சில பேர் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஹோல்டு வந்து நிறைய பண்ணவங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் சார். இந்த மாதிரி டைமிங்கில் ட்ரேடு வந்து ரொம்ப நிதானமாக பண்ணல அப்படின்னா நம்மளோட கேபிட்டல் போயிடும் சார். நம்மளோட போகிற கேபிட்டலில் வந்து லாஸ் வந்து நம்ம யாருக்கு கொடுக்குறோம்னு உங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது சார். வாங்குறவங்களுக்கும் தெரியாது, கொடுக்குறவங்களுக்கும் தெரியாது. அதனால் உங்களோட கேபிட்டல் நீங்கள் சேஃபாக வச்சுக்கணும். பிளான் பண்ணிவிட்டு மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணல அப்படின்னா ரொம்ப சிரமம் சார். நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே அடுத்த செகண்ட் என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு நீங்கள் தயவுசெய்து என்ட்ரி ஆகாதீங்க. மினிமம் ஒரு 15 மினிட்ஸாக வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ட்ரேட் எடுங்க. இல்லைன்னா ரொம்ப சிரமமாக போயிடும் சார். இன்னத்தோட ஸ்டேட்டஸ் தான் சார் இருக்குது. மண்டேவோட லெவல்ஸ் என்னால் இப்போ கொடுக்க முடியாது சார். மண்டே மார்க்கெட்டு ஓப்பனிங் அப்போ தான் சார் கொடுக்க முடியும். அதனால் மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் லெவல்ஸ் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகாது சார். நீங்கள் பார்க்க முடியாது. ஈவினிங் அப்படி தான் சார் கொடுக்க முடியும். மார்னிங்கோட ஸ்டேட்டஸ் தான் கொடுக்க முடியும். பட் அட்வான்ஸ் என்னால் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இல்லை சார். அதனால் கொடுக்க முடியல. ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் வேணால் நீங்கள் ஆன்லைன் வாட்ஸ்அப் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் இருக்குது, அதில் நீங்கள் எதாவது சேட் பண்ணுங்கள் சார். மண்டே ஈவினிங் மீட் பண்ணலாம் சார். தேங்க்யூ.